ஓகே, இப்போ நாங்க வந்து லாஸ்ட் வீக் அச்சீவர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து எங்களோட டீமுக்குள்ள வந்து லாஸ்ட் வீக் லீடர் என்ற டைட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சிஸ்டர்ஸ். நான் கதைக்கிறது கிளியர் இல்லையா? chat பாக்ஸ்ல போடுங்க. கிளியர் தான் சிஸ்டர், உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அதாவது வந்து லீடர் ஆஃப் த வீக் எங்களோட எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க குறிப்பிட்ட அளவு சேல்ஸ் வந்து எங்களோட கம்பெனிக்கு நடத்தி கொடுத்ததும் அவங்களுக்கு வந்து எபெக்ஸ் லீடர் என்ற டைட்டில் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த டைட்டில் வந்து லாஸ்ட் வீக் எங்களோட டீமுக்குள்ள அச்சீவ் பண்ணின அந்த லீடர்ஸ் தான் இவங்க எல்லாரும். நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க. அவங்க வந்து யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா ஷஃபானா சிஸ்டர், ரெய்ஹானா சிஸ்டர், நசீஹா சிஸ்டர், இஸ்ஸத், அடுத்தது வந்து ஹுஸ்னியா, அடுத்தது வந்து சஹ்லா. இவங்க எல்லாரும் வந்து எங்களோட டீமுக்குள்ள லாஸ்ட் வீக் எங்களோட கம்பெனிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சேல்ஸ் ஒன்று நடத்தி கொடுத்து அவங்க வந்து அபெக்ஸ் லீடர் என்ற டைட்டில வந்து அச்சீவ் பண்ணி இருக்கிறாங்க. ஜெசா கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே. நீங்க குயிக்காவே வந்து ஒரு இன்கம் ஏர்னஸா வந்து இந்த இடத்துல விஷ் பண்ணப்படணும்னு சொல்லி நான் வந்து உங்களை வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் செல்லர் ஆஃப் த வீக். அதாவது வந்து இவங்க ஒரு எபெக்ஸ் லீடர் தான். இவங்க லீடர் என்ற டைட்டில் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க. இவங்க இன்கமும் ஏர்ன் பண்ணிட்டு வர ஒரு லீடர். இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட டீமுக்குள்ள கூடுதலான செல்லிங் கூட நடத்திக்கிறாங்க லாஸ்ட் வீக். இவங்களோட மூலமா எங்களோட டீமுக்குள்ள கூடுதலான செல்லிங் ஒன்று நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இவங்களை வந்து நாங்க பெஸ்ட் செல்லர் ஆஃப் த வீக்னு சொல்லி இந்த இடத்துல நாங்க இவங்களை ரெகக்னைஸ் பண்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்மியா சிஸ்டர். நீங்க இதே மாதிரியே நிறைய சேல்ஸ் நடத்தணும், நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும் என்று சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து எங்களோட டீமுக்குள்ள இன்கம் ஏர்னஸை பார்ப்போம். எங்களோட டீம்ல வந்து லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எங்களோட ஃபர்வீன் சிஸ்டரோட டீம் மெம்பர் உண்டு, ஹசானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹசானா சிஸ்டர். இவங்களோட ஃபர்ஸ்ட் கமிஷன் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக். நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன் ஹசானா சிஸ்டர். நீங்க இன்னும் வந்து தொடர்ந்து நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும், அடுத்து உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு ஃபவாஸ் பிரதர். இவர் வந்து எங்களோட மீனா சிஸ்டர்ட டீம் மெம்பர் உண்டு. அவரும் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. இதுல வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாரும் எங்களோட எபெக்ஸோரால வந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து இவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், நீங்களும் தொடர்ச்சியா எபெக்ஸோரால இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஷஃபியா சிஸ்டர். இவங்களும் வந்து எங்களோட ஃபாரின் சிஸ்டரோட டீம்ல இருக்கிற ஒரு பெஸ்டான லீடர். ஷஃபியா சிஸ்டர் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் வந்து லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஷஃபியா சிஸ்டர். நீங்க வந்து குயிக்கா மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து மரியம். மரியம் பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலா இவங்க வந்து எபிக்ஸோரால 20,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மரியம். உங்களையும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்களும் தொடர்ந்து இன்கம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட இன்கம் வந்து டபுளா ட்ரிபிளா இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஃபாரின் சிஸ்டர் டீம் மெம்பர் வந்து தான். அடுத்தது வந்து மர்ஜானா சிஸ்டர். இவங்க வந்து எங்களோட சஃபா சிஸ்டரோட டீம்ல இருக்கிற ஜுஸ்ரிகா அவங்களோட டீம் மெம்பர் வந்து தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மர்ஜானா சிஸ்டர். இவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 30,000. லாஸ்ட் வீக் இவங்க வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் வந்து நிறைய டைட்டில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து எங்களோட அஸ்ரா ரம்ஜான் சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் 50,000. அவங்க வந்து லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. எங்களோட டீம்ல இருக்கிற ஒரு பெஸ்டான லீடர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கங்க்ராச்சுலேஷன் அஸ்ரா சிஸ்டர். உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன்.
அண்ட் வந்து இவங்க வந்து நான் இவங்கள பத்தி சொல்றதை விட இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண. ஓகே அஸ்ரா சிஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், குட் ஈவினிங், வணக்கம். எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். கிளியர் தானே? ஓகே. உண்மைக்கும் இந்த மொமெண்ட்காக நான் உண்மையிலே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூமெண்ட்டை எனக்கு தந்த, இப்படியான அற்புதமான ஒரு மூமெண்ட்ல பேச வாய்ப்பு தந்த அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்க்கு தேங்க் பண்றேன். அந்த அல்லாஹ் இல்லாட்டி இந்த அஸ்ரா இல்ல. அடுத்தது அடுத்ததாக வந்து உங்களோட வாய்ஸ் கேட்டே மிச்ச நாள் ஆகுது, உங்களோட பேசியே மிச்ச நாள் ஆகுது. நீங்க இப்ப இன்கம் குவாலிஃபை ஆகிக்கிறீங்க, ஸோ இன்னைக்கு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் செஷன்ல எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த அஃப்ரா சிஸ்டருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கொள்றேன். ஜஸாக் அல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து லாஸ்டா இந்த ஜூம்ல வந்து கதைச்சது என்ன 30,000 இன்கம் எடுத்த டைம்ல தான். ஸோ எகெயின் எனக்கு இந்த டோட்டல் இன்கம் 50,000 எடுத்த டைம்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி உங்க எல்லாருக்கும் ஏண்ட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம், ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என் இன்கம் ஹலோ ஷேர் பண்ணலாம் நான் வந்திருக்கிறேன். ஓகே, எனக்கு உண்மையிலே நான் என்னை பத்தி சொல்லணும் என்று சொன்னா, என் பேர் என்னை பத்தி நான் சொல்லணும் என்று சொன்னா, நான் வாய்ப்புகளுக்காக மிச்சமே ஏங்குற ஒரு ஆள்னு சொல்லலாம். அங்கீகாரங்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் என்னை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் தான் நான் வந்து இப்ப மட்டும் இல்ல, என் ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே, சின்ன காலத்துல இருந்தே இப்ப வரைக்குமே எப்பயுமே இன்ஷா அல்லாஹ் எனக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை நான் யூஸ் பண்ணணும். அது வந்து நான் ஒரு லேட்டர் வந்து அது வந்து நான் இது மிஸ்யூஸ் பண்ணிட்டேனே, எனக்கு கிடைச்சும் அதை நான் வந்து சரியா செய்யலே அப்படின்னு ரிக்ரெட் பண்ணக்கூடிய ஒருத்தரா நான் இருக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து எனக்கு மத்தவங்க சொல்ல முந்தி எனக்கே என் மனசாட்சி என்னை ராவெல்லாம் தூங்கூடாது. நீ இதை செஞ்சிருக்கணும் அஸ்ரா, இது செஞ்சிருக்கணும், மத்தவங்க எல்லாம் இதை செய்யறாங்கன்னு சொன்னா நீ ஏன் அதை செய்யல, இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிச்சு, நீ ஏன் அதை பயன்படுத்தல அப்படின்னு என்னையவே என் மனசாட்சி வந்து குத்தி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். சோ அது பயந்தே அதுக்காகவே நான் என்ன செய்வேன் என்று சொன்னா, எந்த ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அது சின்னதுல இருந்து பெரிய வாய்ப்பா இருக்கணும், எதா இருந்தாலும் எந்த இடத்துலயும் நான் ஒரு ஒர்க்கை வந்து கமிட்மெண்ட்டை நான் எடுத்தேன் என்று சொன்னா அந்த கமிட்மெண்ட்டை வந்து நான் பெஸ்டா செய்யணும். அந்த இடத்துல அஸ்ரான்னு சொன்னா அவங்க ஒரு ரிமார்க்கபிள் பர்சனா இருக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து நான் அது பெருமைக்காக அப்படியெல்லாம் அப்படியான ஒரு பர்சன் நான் இல்ல. என்னையே எங்கேயும் நான் நிரூபிக்கணும், எனக்கான அந்த ஆர்வத்தையும் என்னோட திறமையும் நான் நிரூபிக்கணும். நான் பெருமைக்காக சொல்லல, நான் நிறைய இடங்கள்ல நான் கேட்டுக்கிறேன். இப்ப நான் ரீசெண்டா ஒரு ஒர்க்கும் ஜாயின் பண்ணிக்கிறேன், அங்க கூட என்னை எப்பவுமே சொல்லுவாங்க, அஸ்ராண்டா அஸ்ரா தான், அஸ்ரா மாதிரி ஒர்க் பண்ண யாரும் இல்ல, நீங்க வந்து என்னையோட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருக்குது, நீங்க இன்டெலிஜென்டான ஒரு ஆள். இதெல்லாம் நான் என்னைய தற்பெருமைக்காக சொல்ல, என்னைய பத்தி நான் சொன்ன அது தற்பெருமை இல்ல, தன் விளக்கம். இதெல்லாம் நான் ஏண்டு சொல்றேன்னு சொன்னா, எனக்கு எந்த இடத்துல நான் இருந்தாலும் அஸ்ரா வந்து பெஸ்ட் ஆயிக்கணும், என்ன பெஸ்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான், அப்படியான ஒரு ஆள் தான் நான். அப்ப எனக்கு வந்து அப்ப எனக்கு வந்து இப்ப அபெக்ஸோரா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு எனக்கு கிடைச்ச அந்த மூமெண்ட்ல இருந்து இதுல இந்த பெருமதி என்னன்னு தெரிஞ்சது உடனே, இதுல என்ன பெருமதி அப்படின்றது தெரிஞ்ச உடனே இதுலயும் நான் என்ன சரி செய்யணும், என்னால முடிஞ்சது எவ்வளவு எழுமோ அவ்வளவு நான் ஒர்க் பண்ணணும் அப்படி என்று சொல்லி வந்து நான் வந்து ஏன் முழு முயற்சியும் நான் போட்டுக்கிறேன். வார வந்து ஜூம் காலா இருக்கட்டும், ஜூம் மீட்டிங்ஸா இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ் காலா இருக்கட்டும், குரூப்ல வர மெசேஜஸா இருக்கட்டும், எல்லாமே மேக்சிமம் என் எஃபர்ட் போட்டு நான் செஞ்சுக்கிறேன். இப்ப நானும் வந்து ரத்தமும் சதையும் உணர்ச்சிகளும் இருக்கிற ஒரு ஆள் தான். இப்ப எனக்கும் வந்து லைஃப்ல நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. உண்மையிலேயே நான் ரியலி பிஸியான ஒரு ஷெட்யூல் தான் ஒர்க் பண்றேன். ரீசெண்டா கூட எங்களோட ஃபேமிலியில ஒரு பெரிய இழப்பையும் நான் சந்திச்சேன். அதே மாதிரி இப்ப எனக்கு ஒரு ஒர்க் கூட நான் ரீசெண்டா ஜாயின் ஆகிக்கிறேன். இப்ப இது எல்லாமே என் லீடர்ஸ்க்கும் தெரியும். சோ அப்படி இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அஃப்ரா சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி. உண்மையில இன்றைக்கும் எனக்கு சரியான பிஸி, எங்களோட வீடு நிறைய ஆக்களிக்கிறாங்க. நான் மேல ரூம்குள்ள வந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏன் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் விடக்கூடாது, எங்கேயாவது அஸ்ராவை நான் நிரூபிக்கணும்னு சொல்லி. இதே வாய்ப்பு இங்க இருக்கிற எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு தானே.
இதே எபெக்ஸோரா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைச்சிக்குது. இப்போ உண்மையிலேயே சொல்லணும்னா நான் வெளியே போயிட்டு ஒர்க் பண்றதால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் வெளியே போயிட்டு ஒர்க் பண்ண போது நான் சரியா அதுக்காக நல்ல வெல் ட்ரெஸ் பண்ணி கொண்டு போகணும். ட்ராவலிங்க்கு நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், நேரத்தோடு நான் எழும்பணும். நான் எனக்கு உண்மைக்கு இன்றைக்கு எனக்கு சோம் இல்லை, நான் மருந்து எடுத்துட்டு எனக்கு தொண்டை உண்மையில மூக்கெல்லாம் மடைச்சு, ஆனாலும் நான் இன்னைக்கு ஒர்க் போனேன். அங்க வந்து எனக்கு வந்து எக்ஸ்கியூஸ் பலமே, நான் யாருக்கும் எக்ஸ்கியூஸ் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி இங்க எனக்கு எக்ஸ்கியூஸும் சொல்லல. அது என்ன இக்கட்டான சூழலா இருந்தாலும் நான் அதை வந்து செஞ்சே ஆகணும். அது போல நாங்க எடுக்கிற சேலரி அவங்க தாரது ஒரு ஒரு சேலரியா இருக்கும், ஆனா எங்கள்கிட்ட எடுக்கிற வேலைன்றது வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு வேலையா இருக்கும். அது வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வெளியில போயிட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு இருக்கு. அதுவும் லேடிஸ் ஒர்க் பண்ண போனா இப்ப எனக்கு என் பிள்ளையில பார்த்துக்கொள்ள வீட்டுல யாரையாவது நான் வச்சுட்டே போகணும். அவங்களுக்கு தேவையான சகலத்தையுமே இப்ப நான் ஈவினிங் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா மார்னிங் டு அந்த அந்த ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாமே நான் வந்து செஞ்சு வச்சுட்டு போகணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வெளியே போயிட்டு ஒர்க் பண்றதா இருந்த, பட் வீட்டுக்குள்ளுக்கே எங்களுக்கு ஒர்க் பண்றதா இருந்தேன்னு சொன்னா நாங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்களும் செய்ய தேவையில்லை. நான் உண்மையிலே பெட்ல இருந்து கொண்டே போன்ல இருந்து என்னோட டீம் மெம்பர்ஸோட எல்லாம் நான் கதைச்சு கொண்டே இருப்பேன். ஸோ இப்படியான வாய்ப்புகள் தந்திருக்குது இந்த பெக்ஸோர ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இத எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்கும், இதுல ஜாயின் ஆகிற அவ்வளவு பேருக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. உண்மையிலே இந்த இன்கம் என் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் மாதிரி தான். உண்மையிலே அந்த வாய்ப்புக்காக எங்கிட்டு இருக்கிறேன். நான் அஸ்ரான்னு சொன்னேன் தானே, அந்த அஸ்ராக்கு அன்றைக்கு நான் 30,000 எடுத்து பேசினதுக்கு பிறகு இன்றைக்கு இந்த 50,000 எடுத்து பேசுறது சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆனாலும் அது எனக்கான அங்கீகாரம், எனக்கான கைத்தட்டலாம் நான் நினைச்சு கொள்றேன். ஸோ இந்த மூமெண்ட் உண்மையிலே நான் அவ்வளோ கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன். இந்த மூமெண்ட் உங்களுக்குமே கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் கட்டாயம் முழுக்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களோட லைஃப், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட்டாயம் எனக்கும் எல்லாட்டையும் கேட்கணும்னு சொல்லி நிறைய ஆசையா இருக்குது. உண்மையில எனக்கான அங்கீகாரம் எதுன்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா? அஸ்ரா ரம்ஜான் இந்த பேர் சொன்னதுமே, இந்த குரல் கேட்டதுமே நிறைய பேருக்கு இவதான் அப்படின்னு சொல்லி கிளிக் ஆகுது. பாத்தீங்களா? இதுதான் எனக்கு வேணும்னு நான் நிறைய நினைச்சேன். நான் அஸ்ரான்ற அந்த அங்கீகாரத்துக்கு சொன்ன எந்த வாய்ப்பையும் தவறவே விட மாட்டேன்னு சொல்லி, அப்படியான ஒரு வாய்ப்பையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் எனக்கு வந்து இதுல ஒரு திறமைக்குதுன்னா உங்க ஒருத்தருக்கும் ஒரு திறமைக்கும். நீங்க அதிகமா ஆர்டர்ஸ் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க, சில பேர் நல்ல பேசக்கூடியவங்களா இருப்பீங்க, சில பேர் வந்து அந்த ரீசெலர்ஸ் மாதிரி அதிகமா அவங்களுக்குள்ள சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒருத்தரா இருப்பீங்க. நீங்க வந்து இன்கம் எடுக்கிறதுக்கு அது ஒரு பக்கம், இன்கம் எடுக்கிறது ஒரு பக்கம், எடுக்காட்டியும் உங்களோட திறமைகள் இதுல வந்து வளருது தானே, உங்களோட ஸ்கில்ஸ் வளருது தானே. சோ அப்படி சரி நாங்க வந்து எங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்வோமே. நிறையவே நிறைய பேசிட்டேன், குயிக்கா பினிஷ் பண்றேன். நிறைய லேடிஸ் வந்து கேட்கிற ஒரு வார்த்தை தான், நீ என்ன வீட்டுல சும்மா தான் நினைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா ஒரு வாசகம் மட்டும் கூட இருக்குது. சொல்லுவாங்க, அந்த ஒரு உமனுக்கு வந்து கையில சல்லி இல்லாட்டி ஷி டசன்ட் ஹேவ் அ வாய்ஸ் இன் த ரூம்னு சொல்லி, அப்படின்னா அவக்கு வந்து அந்த இடத்துல மரியாதை இல்லைன்னு சொல்லி. நாங்க எப்பவுமே ஆரம்பத்துல வாப்பா கிட்ட ஒரு பொறுப்பா இருப்போம், அப்புறம் எங்க நானாவோ தம்பியோ பாப்பாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் மவன், இப்படி ஒரு ஆம்பளையோட கையில தான் எங்களோட லைஃப வந்து நாங்க அப்படியே ஃபுல்லா ஒப்படைச்சுக்கிறோம். இப்ப எங்கட கைக்கு ஒரு வாய்ப்பு வந்துக்குது. இது எங்களுக்கு உண்மையிலே ராஜ சம்பாத்தியம் ஒன்று தருது. வீட்டுக்குள்ளுக்க இருந்து கொண்டு எல்லாமே செஞ்சு அக்கௌண்ட்ல சல்லியை வித்ட்ரா பண்ணிக்கொண்டு அவ்வளவு அழகான வாய்ப்பு வந்திருக்குது. சோ கட்டாயம் இது உங்களுக்கு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுங்க. அது முயற்சி பண்ண இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான கூலி அந்த ரப்பு வந்து எப்படி சரி தருவான் இன்ஷா அல்லாஹ். வாய்ப்புக்கு உண்மையில ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய ஜூம் செஷன்ல நிறைய என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண நிறைய ஆசையாகுது. இன்ஷா அல்லாஹ் பெரிய பெரிய டைட்டில்ஸ் எடுத்தோடனே இன்னும் நிறைய உங்களோட எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க, அந்த பெரிய டைட்டில்ஸ் நான் எடுக்கணும் என்று சொல்லி. அதே போல இந்த வீக் இன்கம் எடுத்து அவ்வளோ பேரையும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிக்கொள்றேன். இன்கம் எடுக்காதவங்க நீங்க முயற்சி பண்றீங்களா இருந்தா உண்மையிலேயே உங்களுக்கு டபுள் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வெற்றிகள் வாய்ப்புகள் வந்து காத்திருக்குது இன்ஷா அல்லாஹ். நானும் காத்திருந்ததால தான் எனக்கு இன்றைக்கு இப்படி ஒரு முயற்சி, இப்படி ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சிருக்குது, இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. காத்திருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த டைம்ல சரியான ஒர்க்க சரியான டைம்ல செஞ்சோம் என்று சொன்னா பெரிய பெரிய வெற்றிகள் கட்டாயம் எல்லாரையும் தேடி வரும். இன்ஷா அல்லாஹ் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி என்ன உரையை நான் முடிச்சுக்கொள்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே அஸ்ரா சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உண்மைக்குமே உங்களோட வாய்ஸே ஒரு மோட்டிவேஷனல் தான். உண்மைக்குமே நீங்க சொல்ற மாதிரி உங்களை தெரியாத லீடர்ஸே இல்லை பெக்ஸோராக்குள்ள.
நார்மலாவே நாங்க பெரிய டைட்டில் அச்சீவ் பண்ணா தான் எங்களை வந்து நார்மலா எபெக்ஸோட டீமுக்குள்ள தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க வந்து எப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட் தடவை ஷேர் பண்ணீங்களோ அப்பவே நீங்க ஸ்பெஷல் தான். உண்மைக்குமே ஜஸாக்கல்லாஹ். உண்மைக்குமே எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும். அவங்க சொல்ற மாதிரி தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அது சரியான முறையில நாங்க பயன்படுத்தி கொள்வோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களை வந்து விஷ் பண்ணி கொள்றோம், ப்ரே பண்ணி கொள்றோம். நீங்க வந்து குயிக்காவே வந்து இன்னும் நிறைய டைட்டில் எங்களோட எபெக்ஸ் வராக்குள்ள அது எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம். அடுத்து வந்து ஜெஸ்லியா சிஸ்டர், இவங்களும் எங்களோட சஃபா சிஸ்டர் டீம், அதாவது ஜூஸ்ரிகா சிஸ்டர் வந்து டீம் மெம்பர் தான். ஜெஸ்லியா சிஸ்டர் வந்து லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் அவங்க 90,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களையும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன், உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட உபைதா சிஸ்டர், இவங்க எங்களோட அஸ்கியா சிஸ்டரோட டீம் மெம்பர். அவங்களோட வந்து டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 லேக் earn பண்ணியிருக்கிறாங்க. மாஷாலான்னு சொல்லி அவங்க வந்து லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உபைதா சிஸ்டர், நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். சிஸ்டர் அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? வலைக்கும் சலாம். கேக்குது சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் ஆல். என் பேர் வந்து உபைதா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். மிஸ்டர் வந்து மௌலவியா இருக்காங்க. எனக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. நான் வந்து எல்லாரையும் போல வீட்டுல சும்மா இருந்த ஒரு ஆள் தான். வளமை போல வேலை செஞ்சுட்டு சும்மா இருந்த ஒரு ஆள். அப்புறம் ஒரு அமினா சிஸ்டர் தான் வந்து என்னை கால் பண்ணி இப்படி இந்த அஃபெக்ஸோரா பத்தி சொன்னாங்க. அப்போ பெருசா அதுல ஆர்வம் இருக்கல. திரும்ப திரும்ப கால் பண்ணி செல்ல போயிட்டு அந்த சம்பளம் எடுத்தாக்கல்ற போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்ப போய் தான் எனக்கு ஒரு ஆசை வந்தா நம்மளும் இப்படி சம்பளம் எடுக்கணும் செய்யணும். மௌலையும் தான் தெரியும் தானே, இப்ப சம்பளம் குறைவா இருந்துச்சு. அப்ப நம்மளும் இதுல சேர்ந்து செஞ்சா நம்மளும் இப்படி சம்பளம் எடுக்கணும்னு ஒரு ஆர்வத்துல நானும் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண போகல ஐடி நம்பர் அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்டு அதுல ஒரு சின்ன ஒரு பயம் அப்படியெல்லாம் இருந்து அதுல ஜாயின் பண்ணிட்டு பிறகு ஆர்டர் போட சொன்னாங்க. எங்கட அம்மாக்காகத்தான் நான் முதலாவது ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு அவங்களோட கால் வருத்தத்துக்குன்னு சொல்லி சிம்பிள் ஆயில் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு பிறகு 250 பாயிண்ட்ஸ் முடிச்சோன்னுமான்னு சொல்லி முழுக்க எல்லா ஆர்டரையுமே போட்டு முடிச்சிட்டு தான் நான் எனக்கு இல்லை ஆக்கள் சேர்த்துட்டு எங்களோட தங்கச்சி அப்படி குடும்பத்துல மச்சி எல்லாரையும் சேர்த்து அப்படி செஞ்சுட்டு வந்தப்போ அவங்க ஆர்டர் போடாம அப்படியே நின்றுட்டாங்க. எப்படி சம்பளம் எடுக்கிற என்ன செய்யறன்னு ஒண்ணுமே தெரியாம இருந்தப்பதான் நான் இந்த ஜூம்ல ஜாயின் பண்ற வார மெசேஜ்களை பாக்குற அப்படி செஞ்சு செஞ்சு அதுல உள்ள ஐடியாக்கள் எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் எங்க போறேன்டாலுமே நான் இந்த அஃபெக்ஸோரா பத்தி தான் கதைப்பேன். எங்க போனாலும் ஒரு மையத்தோடுனாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, எங்க ஸ்கூல் மீட்டிங் வழியா போனாலும் இதை பத்தியே தான் கதைச்சிரும். அப்படி கதைச்சு கதைச்சு தான் நான் ஆர்டர் எடுத்தேன். வந்துட்டு அப்படி ஆர்டர் எடுத்து ஒரு அல்ஹம்துலில்லாஹ்னு முதலாவது சம்பளம் எடுத்தப்போ சரியான சந்தோஷம். அதுல எடுத்து நான் முதலாவது அந்த 10,000த்தையுமே சேர்த்து வந்து எடுக்காம 50,000 வரும் வரைக்கும் வச்சிருந்தேன். பிறகு 50,000த்தையும் ஒண்ணா எடுத்து எங்களோட குடும்பத்துல உள்ளாக்களுக்கு ஹதியா கொடுத்து அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்ட. ஹதியான்னு சொன்னா எங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நான் கொடுத்த ஏழாதாக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் பட்ட சந்தோஷம் உண்டு, அது கொஞ்சம் இல்ல, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளால உழைச்சி கொடுக்கல தானே. இப்போ இப்படி ஒன்றும் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு ஒன்று தந்திருச்சாங்க அஃபெக்ஸோரா. அப்ப அதுல ஜாயின் பண்ணி சம்பளம் எடுத்து இப்படி குடும்பத்துக்கு நம்ம கொடுக்க போகல, அதுல வர ஒரு சந்தோஷம் வந்து வேற விதமா இருந்துச்சு. செஞ்சு பாத்தீங்கன்னா விளங்கும். தைரியமா எல்லாரும் இதுல ஜாயின் பண்ணி செய்யலைங்க, எந்த பயமும் இல்ல. அஃபெக்ஸோரா ப்ராடக்ட வந்து நம்ம பாவிச்சு போகல, அதுல எந்த எஃபெக்டும் இல்ல. நானே பாவிச்சு பார்த்து அதுல நல்ல ரிசல்ட்டா கண்டதுக்கு பிறகுதான் அடுத்த ஆட்களுக்கு என்னையே நான் முன் உதாரணமா காட்டி சாமான் எடுத்து கொடுக்குறேன். எல்லாமே நான் பாவிச்சிருச்சேன். இனிமேல் பாவிச்சிருச்சேன் தைராய்டு பிரச்சனைக்கு, ரிஷி ஆயில் பாவிச்சிருச்சேன், சோப் பாவிச்சிருச்சேன். இப்படி எல்லாம் அந்த சிம்பிள் ஆயில் எங்கட அம்மாக்கு பாவிச்சு கொடுத்துருச்சேன். பாவிச்சு எடுத்து கொடுத்து அப்படி அப்படின்னு எங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நான் எல்லா சாமானையும் எடுத்து கொடுத்து பாவிச்சு பார்த்துருச்சோம். மாஷா அல்லாண்டு எல்லாமே நல்ல சாமான் தான் அதுல உள்ளது. இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வழிகாட்டியா இருந்த ரமினா சிஸ்டருக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தது அஸ்கியா சிஸ்டர், அவங்களும் அப்படித்தான். இதுல எனக்கு எப்படி ஆர்டர் போடுறேன்னு கூட தெரியா, ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி பழக்குனாங்க ரமினா சிஸ்டர்.
டவுட் எல்லாம் கேட்குற வந்து அஸ்கியா சிஸ்டர் கிட்ட. ஆனா அஃப்ரா சிஸ்டர் பேரை கேட்டாலே எனக்கு கொஞ்சம் பயம். ஏனோ தெரியும், அவங்களோட பேரை கண்டாலே எனக்கு கொஞ்சம் பயம் வர ஏனோ. அவங்க பெரிய இன்கம் லீடரா இருக்கிறதாலேயோ சரியா, நிறைய அவங்க கதைச்சு காட்டுவாங்க. நான் எல்லாம் அவங்களோட ரெக்கார்ட் எல்லாம் கேட்குறேன், அவங்க போடுற மெசேஜ் எல்லாம் பார்ப்பேன். ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் அவங்கள கண்டா. அது மரியாதையா பயமான்னு தெரியாது சிஸ்டர். ஜிசாக்கெல்லாம் ஹயர், உங்களால தான் நான் இந்த நிலையில இருக்கேன் இப்போ. இன்னும் இன்னும் சம்பளம் எடுக்கணும்னு துவா செய்யுங்க, இன்னும் வழியை காட்டித்தாங்க. உங்களோட பேச்சை கேட்டு இன்ஷால்லா நான் நடப்பேன். இதுக்கு பேசின சிஸ்டர் மாதிரி எல்லாம் எனக்கு பேச வராது, வெக்கமா கிடக்கு, பயமா இருந்துச்சு. இந்த அஸ்கியா சிஸ்டர் தான் சொல்லுவாங்க, இப்பதான் நம்ம ஏபிசிடி படிச்சிரும், அப்படி படிச்சா தானே நம்மளும் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப நேசரி படிச்ச வந்தாள் மாதிரி தானே வீட்டுல இருந்துகிட்டே இவ்வளவு சம்பளம் எடுத்துருச்சேன். இவ்வளவு பெருமையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் இந்த அஃபெக்ஸோரா பத்தி இன்னமும் நான் நிறைய அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் சிஸ்டர்னு எங்களுக்கு வழிகாட்டித்தாங்க. ஜிசாக்கல்லா ஹைர் எல்லாருக்கும். அடுத்து இந்த அஃபெக்ஸோராக்கு ஜிசாக்கல்லா ஹைர் எனக்கு இதை சம்பளம் தந்த போதும் சிஸ்டர். ஓகே உபேதா சிஸ்டர், ஜிசாக்கல்லா ஹைர். ஏன் எனக்கு பயம் என்ன சொன்னீங்க, நேத்து கூட அவங்க எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, அன்னைக்கு அவங்களோட வாய்ஸை கேட்டு பயமா இருக்குது. அல்ல ஓகே, கட்டாயமா அவங்களுக்கு நாங்க துவா செய்யறோம். அதே மாதிரி வந்து கட்டாயமா எங்க டீம் மெம்பர்ஸையும் தாண்டி நான் எல்லாருக்கும் வந்து ஒரு வழிகாட்டியா இருப்பேன் என்னால 7 மணி வரைக்கும். ஒரு சில சமயங்கள்ல நாங்க டீம் மெம்பர்ஸோட ஸ்ட்ரிக்டா நடந்து கொள்வோம். அது எனக்கு ஏன் அப்ளைனர் மிஸ்ஸா சிஸ்டர் சொல்லி தந்த ஒரு விஷயம். நாங்க எப்பயுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் டீம் மெம்பர்ஸோட. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நாங்க ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணும் என்று சொல்லி. ஸோ அந்த மாதிரி என்னைய பொறுத்த வரைக்கும் என் டீம்ன்றது என் ஃபேமிலி மாதிரி தான். எப்படி நாங்க எங்களோட பிள்ளைகளோட ஸ்ட்ரிக்டா இருக்கிற டைம்ல ஸ்ட்ரிக்டா இருப்போம், நான் செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல செல்லம் கொடுப்போம். அந்த மாதிரி தான் நாங்க ஓவராவே இறக்கம். அந்த எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி நடந்து கொண்டோம்னு சொன்னா கஷ்டம், அந்த பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்து எடுக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நான் என் டீம் மெம்பர்ஸையும் பாக்குறது. சில டைம் நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன், ஆனா அடுத்த நிமிஷம் நான் திரும்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவேன். அது என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ வந்து ஜசாக்கல்லா ஹைர் உபேதா சிஸ்டர், உண்மைக்குமே நீங்களும் வந்து அழகா கதைச்சிருந்தீங்க. ஜசாக்கல்லா ஹைர். நாங்களும் உங்களை வந்து விஷ் பண்ணி கொள்றோம், நீங்க இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் என்று சொல்லி. குயிக்காவே மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும். உண்மைக்குமே நல்ல ஓர்டர்ஸ் போடக்கூடிய ஒரு நல்ல ஆக்டிவான லீடர் உபேதா சிஸ்டர். ஓகே சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து ரமீனா சிஸ்டர், இவங்க தான் எங்களோட உபேதா சிஸ்டரோட அப்ளைனர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரமீனா சிஸ்டர். இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1,10,10,000. இவங்களும் லாஸ்ட் வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனலா, இவங்க ஒரு பிரைமரி செக்ஷன் டீச்சர். ரொம்ப பிஸியான ஒரு ஷெடியூல்ல இருந்து கொண்டு தான் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு வராங்க. நல்ல டீம் ஒன்றை உருவாக்கி அந்த டீமையும் அழகா கைட் பண்ணிட்டு வர ஒரு பெஸ்டான லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரமீனா சிஸ்டர். நீங்களும் வந்து மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும், நீங்க உங்களோட இன்கம் டபுளா ட்ரிபிளா இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி நாங்க வந்து இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ருஷ்னா சிஸ்டர். இவங்க எங்களோட ஃபரின் சிஸ்டரோட டீம் மெம்பர். இவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் 10,000. டோட்டலா இவங்க வந்து 1,50,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களும் இவங்களோட டாட்டரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க. நாங்க மரியம் என்று விஷ் பண்ணது இவங்களோட ஓன் டாட்டர் தான். ஸோ ஃபேமிலியா வந்து இந்த ஒர்க்கை இவங்க பண்ணிட்டு வராங்க. இவங்களும் வந்து ஒரு நல்ல ஆக்டிவான லீடர். மாஷாலான்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் ருஷ்னா சிஸ்டர். நீங்களும் வந்து குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும், நிறைய டைட்டில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நாங்க இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஹலீமா சிஸ்டர். இவங்க எங்களோட சஸ்னா சிஸ்டர் டீம்ல இருக்கிற ஒரு லீடர். இவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 1,50,000. லாஸ்ட் வீக் இவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லா ஹலீமா சிஸ்டர். சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு தான் இவங்க இந்த ஒர்க் பண்ணிட்டு வராங்க. உண்மைக்குமே ஒரு நல்ல பெஸ்டான ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹலீமா சிஸ்டர். உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன், உங்களோட இன்கம் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி. ஓகே, அடுத்தது வந்து ஜசானி சிஸ்டர். இவங்களும் வந்து எங்களோட சஸ்னா சிஸ்டர் டீம்ல இருக்கிற ஒரு பெஸ்டான லீடர். அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1,80,000. லாஸ்ட் வீக் இவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜசானி. இவங்கள ஒரு பெஸ்டான லீடர், நல்ல ஜூம் செஷன் எல்லாம் செய்யக்கூடிய நல்ல டேலண்டான ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன் ஜசானி சிஸ்டர். நீங்களும் வந்து குயிக் ஒரு மில்லியனர் கிளப் லீடரா என்டர் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து எங்களோட அஸ்னா சிஸ்டர். இவங்க ஃபரின் சிஸ்டரோட டீம் மெம்பர்.
கூடிய சீக்கிரம் மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆக போற ஒரு பெஸ்டான லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்னா சிஸ்டர். இவங்களோட ஓவராலா டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 4,60,000. இன்னொரு 40,000 தான் இருக்குது இவங்க மில்லியனர் கிளப் மெம்பரா என்டர் ஆகிறதுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்னா சிஸ்டர். நீங்க பிப்ரவரி மந்த்துக்குள்ளே மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும். இன்ஷா அல்லா குயிக் அடுத்தடுத்த டைட்டிலும் அச்சீவ் பண்ணணும் என்று நாங்க விஷ் பண்ணிக்கொள்றோம். அடுத்தது வந்து எந்த டீம்ல லாஸ்ட் வீக் 20,000 இன்கம் earn பண்ணிருக்கிறாங்க மீனா. இவங்க எந்த அடுத்த மில்லியனர் கிளப் மெம்பர் இன்ஷா அல்லா. மீனாவை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளேயே நீங்களும் மில்லியனர் கிளப்புக்குள்ள என்டர் ஆகணும் என்று சொல்லி. உண்மைக்குமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான லீடர் மீனா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வந்து சர்ப்ரைஸான கிவ் அவே உண்டு. அதாவது என் டீமுக்கு நான் வந்து ஜனவரி மந்த் வந்து கிவ் அவே லான்ச் பண்ணியிருந்தேன். ரெக்ரூட்மெண்ட் சாம்பியன்ஸ், அதாவது பிளான் ஏ வின்னர். அதாவது வந்து ஒரு மந்த்துக்குள்ள நாங்கள் பிளான் ஏக்கு ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஒரு லீடர்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் எடுத்து கைட் பண்ணி அவங்க வந்து ஜனவரி மந்த்துக்குள்ள 40,000 or 40,000 above இன்கம் எடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். அதே மாதிரி எங்கட 50,000 above இன்கம் மேனேஜுக்கு நான் கொடுத்த கிவ் அவே வந்து அவங்க ஜனவரி மந்த்துக்குள்ள கூடுதலான பர்சனல் ரெக்ரூட்ஸ் போட்டிருக்கணும். அந்த ரெக்ரூட்ஸை கூடுதலான பாயிண்ட்ஸ் ஆர்டர் போட வச்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் சாம்பியன்ஸ் ஒரு டைட்டிலோட அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் வேண்டும். அதே மாதிரி எந்த மில்லியனர் கிளப் மெம்பர்ஸுக்கு நான் கொடுத்த கிவ் அவே வந்து கூடுதலான இன்கம் மேனேஜ் ஜனவரி மந்த்துக்குள்ள நீங்க உருவாக்கணும்னு சொல்லி. இந்த 3 கிவ் அவேலையும் வந்து வின்னர்ஸ் நான் இப்ப வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்க்கு வந்து எங்கட ரெக்ரூட்மெண்ட் சாம்பியன்ஸ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சனூலியா சிஸ்டர் அண்ட் ஷாலியா சிஸ்டர். ஓகே, இவங்க 2 பேரும் தான் வந்து எங்கட ஜனவரி மந்த்ல ரெக்ரூட்மெண்ட் சாம்பியன்ஸ். அதாவது வந்து இவங்க ஜனவரி மந்த்ல கூடுதலான ரெக்ரூட்மெண்ட்ஸ் அவங்களோட பர்சனல் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு அதே மாதிரி அவங்கள கூடுதலான ஆர்டர்ஸும் போட வச்சு இந்த லீடர்ஸ் மாதிரி 2 பேரும் தான் இவங்க. ஸோ வந்து இவங்களை நாங்கள் வந்து ஜனவரி மந்த் ரெக்ரூட்மெண்ட் சாம்பியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாலியா அண்ட் வந்து சனூலியா சிஸ்டர். உங்க 2 பேருக்குமான கிஃப்ட் இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரம் உங்களோட ஹோமுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஹையர் இன்கம் ஏர்னர்ஸ். அதாவது வந்து ஜனவரி மந்த் பிளான் ஏ வின்னர்ஸ் 40,000 above இன்கம் ஏர்னர்ஸ் வந்து இவங்க 2 பேரும் தான் எங்களோட டீமுக்குள்ள. அஸ்னா சிஸ்டரும் மீனாவும். இவங்க 2 பேரும் வந்து 40,000 above இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி மந்த்துக்குள்ள எங்களோட டீம்ல. அதாவது எங்களோட டீமுக்குள்ள ஹையர் இன்கம் ஏர்னர்ஸ் டைட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்னா சிஸ்டர் அண்ட் மீனா. உங்களோட முயற்சிக்கு வந்து கிடைச்சிருக்கிற பலன். ஸோ இன்ஷா அல்லா நீங்க அடுத்தது பிளான் பிக்கு ஒர்க் பண்ணி அதுலயும் சக்சஸ் ஆகணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா அண்ட் அஸ்னா சிஸ்டர். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வந்து மில்லியனர் கிளப் மெம்பர்ஸ்ல வந்து கூடுதலான ஜனவரி மந்த்ல வந்து இன்கம் ஏர்னர்ஸ் உருவாக்கின பெஸ்ட் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வந்து ஃபர்வீன் சிஸ்டர் தான். என்ன மில்லியனர் கிளப் மெம்பர்ல வந்து அவங்க டீமுக்குள்ளதான் ஜனவரி மந்த் வந்து கூடுதலான இன்கம் ஏர்னர்ஸ் வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன். நான் வந்து அவங்களை இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணி கொள்றேன். உண்மைக்குமே ஒவ்வொரு மந்தும் கூடுதலான இன்கம் ஏர்னர்ஸ் எங்களோட ஃபரின் சிஸ்டர் சைட்லேருந்து தான் எந்த டீமுக்குள்ள எப்பயுமே. ஸோ இந்த கிவ்அவே வந்து நீங்க தொடர்ந்து வின் பண்ணணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன். உங்களுக்கு எல்லாருக்குமான கிஃப்ட் இன்ஷா அல்லா நான் வந்து அனுப்பி விடுவேன். ஓகேயா? ஓகே, அவ்வளவுதான் எங்களோட டீம் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாருமே. ஜஸாக்கல்லா ஹைர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜாயின் பண்ணி இவ்வளோ நேரம் எங்களோட டீம் அச்சீவ்மெண்ட்ஸை கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் அண்ட் வந்து சஃபா சிஸ்டரோட டீம் மெம்பர்ஸையும் நான் விஷ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த லீடர்ஸ் வந்து அவங்களோட டீம் மெம்பர்ஸை விஷ் பண்ணுவாங்க. ஜஸாக்கல்லா ஹைர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.
அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த என்எஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க வசீலா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் வசீலா சிஸ்டர். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெஸ்ட்டான ஒரு லீடர், நிறைய ஓடர்ஸ் போடக்கூடிய ஆக்டிவான ஒரு லீடர். நீங்கள் வந்து கூடிய சீக்கிரமே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்மை ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன் சிஸ்டர். நெக்ஸ்ட் சிஸ்டர், அடுத்ததாவது வந்து மல்டி ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க 5B அண்ட் 6B. ருஸ்னா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் ருஸ்னா சிஸ்டர். நெக்ஸ்ட் சிஸ்டர், அடுத்ததாவது வந்து இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம்மை வந்து 10,000 earn பண்ணிக்கிறாங்க ஜரீலா சிஸ்டர், ஜரீலா உம்மா. கங்க்ராச்சுலேஷன் ஜரீலா உம்மா. நெக்ஸ்ட் சிஸ்டர், அடுத்ததாவது வந்து இந்த வீக் 10,000 டோட்டல் இன்கம்மை வந்து 50,000 earn பண்ணிக்கிறாங்க நியாசா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நியாசா சிஸ்டர். நீங்கள் அடுத்த உங்களோட 1 lakh இன்கம், அதுக்கப்புறம் மில்லியன் கிளப் மெம்பர் அப்படின்ற இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் சிஸ்டர், அடுத்ததாவது வந்து இந்த வீக் வந்து 10,000 டோட்டல் இன்கம்மை வந்து 1,90,000 earn பண்ணிக்கிறாங்க ருஸ்னா சிஸ்டர். நீங்களும் பார்த்தீங்க சொன்னால் கூடிய சீக்கிரம் ஒரு மில்லியன் கிளப் மெம்பராக என்டர் ஆகணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட், அடுத்தது வந்து நான் இந்த வீக் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000 earn பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சிஸ்டர், அடுத்ததாவது வந்து இந்த வீக் வந்து த பெஸ்ட் ஆஃப் சேலர் ஆஃப் த வீக்கா வந்து நந்தினி சிஸ்டர், சமீரா சிஸ்டர், மஸ்லின் சிஸ்டர், தன்சிகா சிஸ்டர், ஃபஸ்லா சிஸ்டர், ஷல்மா சிஸ்டர், நுஸ்ரா சிஸ்டர், மஸ்லின் சிஸ்டர், நிஷாஃப் ப்ரோ, வசீலா சிஸ்டர், அனூஜா சிஸ்டர், அஸ்மினா சிஸ்டர், சுமையா சிஸ்டர், ஃபர்வின் சிஸ்டர், ருஸ்னா சிஸ்டர், ரிகாசா சிஸ்டர், நியாஸ் ப்ரோ, இவங்க எல்லாருமே வந்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். நெக்ஸ்ட் சிஸ்டர், இந்த வீக்குக்கான கேஸ் ப்ரைஸை வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஷமீரா சிஸ்டர், வசீலா சிஸ்டர், மஸ்லின் சிஸ்டர், ஷல்மா சிஸ்டர், ஃபஸ்லா சிஸ்டர், அனூஜா சிஸ்டர், ருஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த என்எஸ் வந்து இவ்வளவு தான். ஜசாக்கல்லா ஹைரா. இன்கம் எடுத்த எல்லா என்எஸ்ஸையும் வந்து நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே சிஸ்டர், ஜசாகல்லா ஹைர். நாங்களும் வந்து உங்களோட சைடில் எல்லாம் அச்சீவர்ஸையும் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். வேறு யாரும் விஷ் பண்ணியிருக்கிறீங்களா? இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, நார்மலாக வந்து எங்களோட சஃபா சிஸ்டர் சைடில் மட்டும் நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இந்த விஷ் பண்ணுற செஷனில் ஒரு சில ரீசன்களால் வந்து நிறைய லீடர்ஸ்மே ஜாயின் பண்ணிடல விஷ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நீங்கள் எல்லாம் இன்கம் ஏர்னர்ஸ் போஸ்ட்டே வந்து குரூப்களில் ஷேர் பண்ணுவாங்க லீடர்ஸ் மாதிரி, உங்களுக்கு பார்த்துக்கொள்ளிடும். ஓகே, சஃபா சிஸ்டர் சார்பாகவும் வந்து நான் வந்து திரும்பவும் இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸ் மாதிரியும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இன்கம் எடுக்காதுங்க கூட நீங்கள் அடுத்தடுத்த வீக்களில் வந்து இந்த இடத்துல நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணப்படணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ பேர் இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க, உங்களாலையும் ஏலும். ஸோ வந்து உங்களோட மேலே இருந்த தன்னம்பிக்கையை நீங்கள் எப்போவுமே வந்து இழந்துடவானும். ஸோ வந்து எப்பயுமே இந்த ஆர்வத்தோட இந்த மோட்டிவேஷனலோட ஒர்க் பண்ணுங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த இடத்துல
ரெகக்னேஷன் பண்ணப்படணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொண்டு இந்த செஷனை வந்து நான் வந்து எண்ட் பண்றேன். ஜாயின் பண்ணின எல்லாருக்கும் வந்து ஜெசாக்கல்லா ஹை அண்ட் தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் டு ஆல்.